ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பூரி. அதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு ஹோட்டல் சுவையில் உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரியும் நல்லா உப்பி எண்ணெய் குடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாட்டு இருக்கும், நல்லா சாஃப்டாகட்டும் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து தோல் எடுத்து நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். நைஸாக அரைச்சி எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாம்பே ரவை, ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் உப்பு எல்லாம் அந்த மாவோட கலந்து வரணும். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் விழுதை அதில் போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு எடுங்க. இது அரை கப்பு கூட கொஞ்சம் விழுது இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. 1 கப்பு மாவுக்கு அரை கப்பு கூட கொஞ்சம் விழுது நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. இனிமே இந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுங்க. நல்ல டைட்டாக இருக்கணும் இந்த மாவு. சப்பாத்தி மாவு போல் இருக்கக்கூடாது, எண்ணெய் குடிக்கும், நல்ல இறுக்கமாக இருக்கணும். இப்படி பிசைஞ்சு எடுங்க. பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருங்க. அப்படின்னா தான் காயாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாட்டும் வரும். நம்மளுக்கு ஊறி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு மூடி வச்சுருவோம். நான் இப்போ ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய உள்ளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா சிவக்க வரணும். நல்லா சிவந்து வந்ததும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுடணும். நல்லா நீளமாக கட் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விடுங்க. இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுருங்க. இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு போல் இஞ்சி துண்டு எடுத்து அதை நம்ம நல்லா தட்டி வச்சுக்கிடணும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நான் கீரி போட்டிருக்கேன். அதிகமாக காரம் தேவையில்லை, இது கொஞ்சம் காரம் உள்ள மிளகாய் தான், அதனால் நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான மிளகாயை போட்டுவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுவிடுங்க. கண்ணாடி பதம் வரணும் இந்த வெங்காயம், ரொம்ப கிறிஸ்பியாக வரணும்னு இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கேரட் போடுறதுனால நல்ல டேஸ்டாட்டும் இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ அந்த கட் பண்ணி வச்ச சின்ன தக்காளி போதும், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை. இப்போ நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி விடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விடுவேன், கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதை எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துடணும். நல்லா கரைச்சி அதில் விட்டுருங்க. உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லைன்னா பொரிக்கடலை மாவு, இதில் 1 கப்பு தண்ணி விட்டுருங்க. பொரிக்கடலை மாவை நல்லா பவுட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து அதில் தண்ணியில் கலந்து விட்டுருங்க. இது தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம், இது பார்த்து போட்டுவிடுங்க. பாருங்கள், மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வெந்து வரட்டு. பாருங்கள், இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். இந்த கடலை மாவில் இருந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். பாருங்கள்,
நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா கம்மானி வாசனையாக இருக்குது. இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம பூரிக்கு மாவை பார்ப்போம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இன்னும் ஒரு நேரம் நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிக்கிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாட்டு உருட்டி போடணும். பாருங்கள், இப்படி நல்லா கையில் வச்சு இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சு விட்டு இல்லைன்னா இந்த இந்த பூரி உருட்டுறதுக்கு அழகாக வரும். பாருங்கள், இப்படி உருட்டிட்டீங்கன்னா அழகாக வரும். இப்படி நல்லா உருட்டி போடுறதுனால நம்மளுக்கு பூரி திரட்டும் போது ஓரங்களில் வெடிப்பு வராமல் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ 6 எண்ணம் தான் உருட்டி வச்சுருக்கேன். நம்ம 6ஐயும் தேய்ச்சி எடுத்து சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த இப்படி உருட்டுறதுனால ஓரங்களில் வெடிப்பு வரல. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அதுக்கு நீட்டு ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், இறுக்கமாக இருக்கணும். பாருங்கள், எப்படி இருக்கணும். மேலே மாவு இருந்தால் தட்டி விட்டுட்டு பாருங்கள், இந்த திண்ணத்தில் போட்டுருங்க. இப்போ நான் இதே போல் எல்லாம் திரட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ஓரங்களில் வெடிப்பே இல்லை. இப்போ எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு மாவு போட்டு பாருங்கள், உடனே மேலே வரணும். அப்போ நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ பூரியை போட்டுருவோம். பூரி உடனே மேலே வரும். பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எடுத்துடலாம். இப்போ அடுத்த பூரியை போடுவோம். கொஞ்சம் அழுத்தி விட்டியலைன்னா உடனே மேலே பொங்கி வரும். இப்போ பாருங்கள், திருப்பி போடுங்க. அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த பூரி. பாருங்கள், இதையும் எடுத்துடலாம். அடுத்த பூரியை போட்டுருவோம். பாருங்கள், இதையும் நல்லா பொங்கி வந்துட்டு எண்ணெய் அதிகமாக குடிக்கவே செய்யாது இந்த பூரி. பாருங்கள், நான் எல்லாம் சுட்டு எடுத்து காணிக்கேன். பாருங்கள், நான் 6 எண்ணம் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சாஃப்டாகட்டும் இருக்குது பார்க்க. பாருங்கள், நான் இப்போ வச்சு காட்டுறேன். பாருங்கள், எண்ணெயே குடிக்காத போல் இருக்குது. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகட்டும் இருக்கும் இந்த பூரி. வெறும் பூரி திங்கிறதுக்கே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் இருக்குது பூரி. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.